வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 4 மாத டிஏ அரியர் கூடுதல் சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் என்பது சார்ந்து கணக்கீடு குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 60% உயர்த்தி முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில், எனது தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்துள்ளது. இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலும் அவற்றை முழுவீச்சில் நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகிறார்கள். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில், மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அதனால் பயன்பெறும் வகையில் 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளேன். இதனால் 58% உள்ள அகவிலைப்படி 2% உயர்ந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியினை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று அவர் கூறியுள்ளார். அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுவதால் மாநில அரசு ஊழியர்களின் மாதாந்திர மொத்த சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். குறிப்பாக அடிப்படை ஊதியம் அதிகமாக உள்ள ஊழியருக்கு கூடுதல் தொகையில் கையில் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் குடும்ப செலவுகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை சமாளிக்க அரசு ஊழியர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு நிலை அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு விவரங்களும் வெளியாகியிருப்பதால் அனைவரும் தங்களுக்கு கிடைக்க உள்ள புதிய சம்பளத்தை ஆர்வமாக கணக்கீடு செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு நிலை ஊழியர்களுக்கு சம்பளத்தினுடைய அதிகரிப்பு எவ்வளவு இருக்கும் என்பது சார்ந்து உதாரணம் மூலம் பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா, ஒரு சில நிலையில் பணிபுரியக்கூடிய ஊழியருடைய அடிப்படை சம்பளம் மற்றும் அவர்கள் 58% அதாவது பழைய அகவிலைப்படியின்படி பெற்ற அகவிலைப்படி தொகை மற்றும் புதிய அகவிலைப்படி தொகை எவ்வளவு மாத சம்பளம் அதிகம் கிடைக்கும் என்பது சார்ந்து கணக்கீடு குறித்து பார்ப்போம். நிலை 1 15,700 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறக்கூடிய ஒரு ஊழியருக்கு ஒவ்வொரு மாதமும் 314 ரூபாய் கிடைக்கும். நிலை 8 உள்ள ஊழியருக்கு அடிப்படை சம்பளம் 19,500, அவருக்கு 390 ரூபாய் மாதம் அதிகமாக கிடைக்கும். நிலை 10 உள்ள ஊழியருக்கு 20,600 ரூபாய் அதிகமாக கிடைக்கக்கூடிய சம்பளம் 412 ரூபாய். நிலை 18 36,900 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு ஒவ்வொரு மாதமும் புதிய அகவிலைப்படி அதிகரிப்பின் காரணமாக 738 ரூபாய் கிடைக்கும். நிலை 22 உள்ள ஊழியருக்கு அடிப்படை சம்பளம் 56,100 ரூபாய், ஒவ்வொரு மாதமும் அதிகமாக 1,122 ரூபாய் கிடைக்கும். நிலை 28 உள்ள ஊழியருக்கு 1,23,400 ரூபாய், ஒவ்வொரு மாதமும் அதிகபட்சம் 2,468 ரூபாய் கிடைக்கும். இந்த அரியர் தொகை பார்த்தோம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய இந்த அரியர் தொகை மே மாத சம்பளத்துடன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ குறித்த இந்த அரியர் தொகை கணக்கீடு சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.